everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யார் இருக்க போறாங்க? அதுலயும் ஸ்பெஷல் பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது லக்னோ ஸ்பெஷல் பிரியாணி தான். சிக்கன் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி தான் இது. நார்மலாக நம்ம பண்ணுற ரெசிபியிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரியாணி பண்ணுறதுக்காக இங்கே வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மஞ்சள் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம சேர்க்க மாட்டோம். ஜஸ்ட் வந்து உப்பு மட்டும்தான். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். ஸோ கோகோனட் ஆயில் வந்து நல்லா சூடானதுமே அதில் வந்து நம்ம உப்பு போட்டு விரைவி வச்சுருந்த அந்த சிக்கன் இருக்குல்ல அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண மீன்ஸ் நல்லா கறிய அப்படி இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்து வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம அதில் மசாலா எதுவுமே போடலை. ஸோ அதனால் வந்துட்டு வேறு எந்த கலரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரணும். ஸோ அதுதான் இதோட பக்குவம். பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் 2 பக்கமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஆயில் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோ எடுத்துருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா ஜஸ்ட் வந்து தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைஸாக, அதாவது தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் வைக்க போகிறோம். ரைஸ்க்காக இங்கே தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகு 2 எடுத்து இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம அரிசி போட்டுடலாம். ஸோ நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸை என்ன பண்ணணுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணி வரும்போது நல்லா அழகாட்டு இல்லை நீளமாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்களா? இதில் வந்து பச்சை மிளகு, அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கணும். அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சாச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. பட் வந்து நம்ம இதை வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் புதினா இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரைஸ் நல்லா வேகட்டும். ஸோ சேம் டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்த அந்த ஆனியனும் ரெடி ஆயாச்சு.
ஸோ வெங்காயத்தை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னு. ஸோ இந்த டைமில் நான் வந்து 2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். ஸோ வத்தல் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதையும் போட்டுக்கோங்க. மசாலாலாம் நம்ம இதில் வந்து நிறைய சேர்க்கவே மாட்டோம். ஸோ கவனமாக ரெசிப்பியை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வத்தல் பொடி மட்டும்தான் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுறலாம். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக உதிரியாக இருக்குது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 90% தான் வெந்திருக்கணும். ஒரு 90% வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம தம் போடுவோம், அதுக்காக அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ உதிராக சூப்பராக இருக்குன்னு. இப்போ 5 நிமிஷம் கழிஞ்சாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கங்க. இங்கே வந்து ஒரு பாதி கப்பு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். பாதி கப்பு மீன்ஸ் ஒரு 3 ஸ்பூன் வரும், அவ்வளோதான். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கணும், ஓகேயா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ ஏலக்காய் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாசனை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? சூப்பராக இருக்குது, அவ்வளோ கமன்னு இருக்குது நம்மளோட சிக்கன் கிரேவி. ஸோ இந்த பார்த்தீங்களா, அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீ சேர்க்க போகிறோம். ஆமாம், நெய் தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பால் மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணால் போதும், ஓகேயா? ஸோ இப்போ பால் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆயில், அதாவது நம்ம நெய் எல்லாம் சேர்த்துருப்போம்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிதந்து வரும், அதை எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம தம் போட்டு எடுத்துடணும். அதுக்காக நான் இங்கே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் வந்து ரைஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் போட்டு லேயர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து இதில் செட் பண்ணணும். அங்கங்கேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக தம் பிரியாணிக்கு நம்ம போடுற மாதிரி தான் லேயர்லாம் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஆயில், அதை வந்து இதுக்கு மேலே விட்டுறணும். ஆக்சுவலாக இதில் வந்து நெய்யும் நம்ம ஏற்கனவே குங்குமப்பூ சேர்த்துருந்தோம்ல, அதோட கலரும் தான் அதில் சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு மேலே நான் அகெயின் வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு லேயர் கூட நான் போட்டுக்க போகிறேன். ஸோ சிக்கன் வந்து அங்கங்கேயாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேயர் போட தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோதான்.
பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. ஸோ அதுக்கு மேலே அகெயின் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா ரைஸையும் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நம்ம லெவல் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, லேயரிங் முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆயிலை வந்து நான் மேலே விட்டுக்கிறேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு கலருக்காக வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலர் வந்து ஜஸ்ட்டு ஃபுட் கலரில் வந்து சேர்த்துருக்குறேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான டேஸ்டியான பிரியாணி நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அதே வந்து ஒரு ஃபாயில் வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நம்ம சிம்மில் போட்டு வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ இருக்கட்டும் அப்படியே. இப்போ 15 நிமிஷம் கழிஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி கமக்கமான ரெடி ஆயிடுச்சு. ஸோ லக்னோ பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நிஜமாகவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் நம்ம இதில் சேர்க்கலை, அதுதான் அதோட ஸ்பெஷலே. தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா கூட நம்ம நிறைய சேர்க்கவே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான லக்னோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.